லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களா ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் வந்து ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் வந்து நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது, சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இந்த மந்தில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ரீஎவால்வேட் பண்ணுறதுக்கான சூப்பரான காலகட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே கேது இருக்கிறாரு, அப்படியே 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸோடைய கான்ஃப்ளிக்ட் எப்படி உங்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படின்னா, நாம் யார், நம்ம சரியாக தான் நடந்துக்கிறோமா, நம்மளை எல்லாரும் சரியாக தான் புரிஞ்சுக்கிறாங்களா, இந்த மாதிரியான ஒரு ரீஃபேஸ்க்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான காலகட்டம். இது எஜுகேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து பிஜி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். யூஜியில் நம்ம நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணோம், ஏன் இப்போ நம்மளால பண்ண முடியல, இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட் வந்து அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டான ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து ரிசர்ச் பேஸ்டான ஒர்க்ஸில் இருக்கலாம், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அனலிட்டிக்கல் திங்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லாவே ஐடென்டிஃபை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயமும் முறையாக மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஏன்னா நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குங்க. நீங்கள் எந்த நாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த விசா சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கிளியர் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற விஷயம் விஸ்தாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யுரேனஸ் அதுக்கப்புறம் நெப்டியூன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கொடுக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த குளோபல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரொஃபைல் எங்கே உருவாக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. நல்லா லிங்க்டின் ப்ரொஃபைலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, கூகுள் ஸ்காலர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. உங்கள் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதுங்க, அதை வந்து நல்ல வந்து ரிவ்யூடு ஜேர்னல்ஸ்க்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கோப்பஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குளோபலி ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே அமைய போகுது.
நீங்கள் திடீர்னு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேசியிருந்திருப்பீங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சிருக்காது. உங்களோட ஐடியாஸ் வந்து எதார்த்தமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாஸை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இது கிட்டத்தட்ட பார்க்குறப்ப ஏன்னா ஒரு சினிமேட்டிக் திங்ஸ் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கான விஷயங்களாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை முறையாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா இவர் இவ்வளோ பெரிய ஆளில் தெரியாமல் நம்ம ரொம்ப சாதாரணமாக பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரீதிங்கிங்க்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், இங்கே தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுவும் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பார்ட்னர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா உங்கள் ஆங்கிள் இருந்து பார்க்குறப்ப சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இப்படிலாம் கூட நான் பண்ணணுமா, என்னுடைய லவ்வை நான் இதெல்லாம் பண்ணி தான் நான் புரிய வைக்கணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மயக்கமன்ன படத்தில் வரக்கூடிய யாமினி மாதிரி நான் எல்லாமே கேரிங்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணுறதெல்லாம் இந்த மைனா படத்தில் வரக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, இது மாதிரி தான் உங்களுக்கு போய் ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களுடைய அன்பும் அக்கறையும் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது நல்லது. வீக்கெண்ட்ஸ் ஆனால் நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வரப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சண்டேவை எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் கிளிப்டு பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இது விஷயத்த எல்லாத்தையும் தான் நான் அவரோட சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை கிளாஷ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈகோவாக தெரியும், நீ நினச்சாதான் நான் பண்ணணுமா, எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லையே ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு உங்களுடைய பார்ட்னர் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்ததுன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட கண்டிப்பாக இது வாங்கியிருக்கிறேன், இந்த டேட்டில் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலிக்குள்ளே வரப்ப நீங்கள் என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன அவன் ஜாலியாக இருக்கிறான். உங்களை வெளியே இருந்து பார்க்குற எல்லாருக்கும் எப்படி தோணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கிறாங்க, அவங்க லைஃப் நல்லா தானே லீட் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வருது, இந்த மாதிரி தான் வெளியே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உள்ள உங்களுக்கு மட்டும்தான் எவ்வளோ ஹர்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். உங்களுடைய எமோஷன்ஸை, இன்னர் ஃபீலிங்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சமாவது ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். யாருக்காவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவுட்டர்ல இருந்தே ஒரு ஜட்ஜ்மெண்ட் லேயர் செட் பண்ணிக்காமல் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசி பாருங்க. அவங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போத் பேரண்டிங் அப்படிங்கிற விஷயமும் நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் தான் இந்த மந்த் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓவராலாக பார்க்குறப்ப மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்க கவலையே படாமல் செப்டம்பர் மந்த்தை பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.